இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆண்டு காண்பித்தார். ஒருவேளை இந்த செய்தியுடைய தலைப்பாக என்ன வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க, பேழையிலிருந்து நீங்க வெளியே வாங்க, போட்டில் இருந்து கப்பல்ல இருந்து நீங்க வெளியே வாங்க, தங்கிராதீங்க. அல்லேலூயா. இதான் செய்தியுடைய தலைப்பு. பாருங்க, உங்களுக்காக நான் அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. எல்லாருக்குங்க நோவாவை கொண்டு பேழையை கட்ட செய்தார். அந்த பேழையில 8 பேர்கள், நோவாவையும் நோவோடு சேர்ந்து 8 பேர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அவனோடு கூட ஒவ்வொரு ஜோடி மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா பிரிச்சு அந்த காலத்துல ஒரு கூட்ட ஜீவராட்சிகளை ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அப்போஸ்தலர் 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் எல்லா ஜனங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தார். செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? அவர் உன்னுடைய பாவத்திற்கான தண்டனை நீ தான் ஏற்றுக்கொள்ளணும். நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீ சுமக்க வேண்டிய அந்த வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்தார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாபமாக இருக்கும். ஒவ்வொரு தலைமுறைகளையும் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல இறந்துருவாங்க. எல்லா பரம்பரையாக ஒரு வியாதி அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பைத்தியம் பின்தொடர்கிட்டே இருக்கும். எங்கள் பரம்பரை வியாதி அதான் சாபம். நான் சொல்கிறேன், அந்த சாபத்தையும் ஆண்டவர் முறிச்சிடுவார். சிலுவையில் அந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு அவர் சாபமாய் மாறுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. மரித்து என்ன செஞ்சாரு? அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். எழுந்து என்ன செய்றார்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 40 நாளளவும் அங்க தரிசனமாகிறார். அங்க சந்தேகப்படுற தோமாவை சந்திக்கிறார். மறுதலித்து போன பேதுருவை சந்திக்கிறார். எல்லாரையும் நான் சொன்ன வார்த்தையின்படி எவ்வளவு உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி 40 நாளும் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தான் யார் என்பதை நிரூபித்து எல்லாருடைய கண்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது தேவதூதர்கள் அண்ணாந்து வானத்தை பார்க்கிறவளை பார்த்து சொல்லுகிறார், இப்படி எப்படி வானத்திற்கு உங்கள் கண்கள் முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அதே போல எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மறுபடியுமாக வருவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அவர் எப்படி வருவாராம்? திருடனை போல் வருவாராம். ஆமென். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரியே, நாம எல்லாம் ஆயத்தமா இருக்கணும். எப்படி ஆயத்தமா இருக்கணும்? மனம் திரும்பியணும். உங்கள் பாவங்களை, நீங்கள் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவர்கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டு விடணும். ஆண்டவர் உங்களுக்காக இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவருடைய சொந்த பிள்ளைகளா நீங்க மாறணும். அவர்கள்தான் மறுபடியுமாக அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? அவர் சொல்லியிருக்கிறார், சில அடையாளங்களை சொல்லியிருக்க. யுத்த செய்திகளையும் கேட்பீர்கள். இப்போ பாருங்க, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் எவ்வளவு போர்கள் வருது. போர்னால உலகமே பாதிக்கப்படுது. இப்படிப்பட்ட யுத்த செய்திகளை கேட்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அதான் வருகைக்கான அடையாளம்னு சொல்றார். ஜாதிக்கு விரோதமா ஜாதி எழும்புவாங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனங்களை எழும்புவாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள், சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் வருகைக்கு சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கென்று நானும் ஆயத்தப்படுத்தணும். என் கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதே போலதான் ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தாம் படைத்த எல்லா ஜனங்களையும் பார்த்து வேதனைப்படுகிறார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க.
3ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். சொல்லிட்டு 6ஆம் வசனம் பாருங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருக்கு இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அவர் படைத்த ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்யறான். ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, விசனமா இருக்குதப்பா, மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சோரே, நீ ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துறியா, விசனப்படுத்துறியா, அவரை சந்தோஷப்படுத்துறியா? அது உங்களுக்கு தான் தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுலை பார்த்து சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? செய்தி கேட்குற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் உங்களை தராசில் நிறுத்தி பார்க்கணுங்க. நீங்கள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தின நாட்கள் அதிகமா, அவரை துன்பப்படுத்தின நாட்கள் அதிகமா? ஆண்டவர் ஒவ்வொருவரிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவரை சந்தோஷப்படுத்தினதான் நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி ஆண்டவரால் எதிர்பார்ப்போடு இருந்த அந்த மனுஷர்கள் அவரை விசனப்படுத்துகிறார்கள், அவரை மனஸ்தாபப்படுத்துகிறார்கள். ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. என்ன அற்புதம் பாருங்க. நோவா நீதிமானா இருக்கிறார். அதனால எல்லாரையும் ஜலத்தினால அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கோபம் அவங்களுக்கு நேரம் வருது. ஆனா இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சதுல, நோவா நிமித்தமா நோவுடைய பிள்ளைகள், அந்த குடும்பத்தார்கள் 8 பேர்கள், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணுகிறார். அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, நீ கொப்பேரி மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக பேசி. பாருங்க, நான் எல்லாரையும் அழிக்க போறேன்பா, அவங்க மனசாப்படுத்துறாங்க, என்ன வேதனைப்படுத்துறாங்கன்னு சொல்லி. ஆனா உன்னையும் உங்கூட இருக்கிறவங்களையும் நான் விடுதலை ஆக்க விரும்புகிறேன், இன்னொரு புதிய ஒரு ஜெனரேஷனை உண்டாக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளான் கொடுக்குறார். கொப்பேரி மரத்தினால ஒரு பேழையை உண்டாக்கு. அது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது எப்படி பண்ணணும்? 15ஆம் வசனம் சொல்றார். பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம் இருக்கணும், அதன் அகலம் 50 முழம் இருக்கணும், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணணும். அல்லேலூயா! என்ன ஆண்டவர் பாருங்கங்க. கப்பலே என்னன்னு யாருக்குமே தெரியாது. கப்பல் தண்ணியில மிதக்குங்கிறதே தெரியாது. ஆண்டவர் பேசுறதெல்லாம் ஆச்சரியமா இருக்குதுங்க. இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா சொன்னாரு, இல்ல உன் மூலியமா நாளைய தலைவர்களை எழுப்புவேன், ஊழியக்காரர்களை எழுப்புவேன், அவங்க உலகம் ஃபுல்லா எழுப்புதல கொண்டு வருகிற என்னுடைய பாத்திரரா, என்னுடைய ஊழியக்காரரா இருப்பாங்கன்னு சொன்னார். எனக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவுக்கு அப்படிதான் சொல்றாரு. அவர் பேசுகிறது எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். அவருடைய வார்த்தைகளை அப்படியே செய்ய வேண்டியதாங்க. நோவாட்ட பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமாங்க? கடைசி வசனம் 22ஆம் வசனத்துல, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஆனா ஒரு கல்யாண வீட்டுல ரசம் குறைஞ்சு போச்சு, மறுபடியும் ரசம் கிடைக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்க அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யணும். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடி நோவா அந்த பேழையை பல மாதங்கள், வருடங்களை கட்டிட்டு, யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அவமானமா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் நிந்தித்திருப்பாங்க. அதெல்லாம் அவனுக்கு காது கேட்காது. இப்ப நான் பிரசங்கம் பண்றேங்க, எனக்கு என்ன ஞானம் இருக்குதோ அதை அங்கே பிரசங்கம் பண்ணுவேன். என் பிரசங்கத்தை குறை கண்டுபிடிச்சு திட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்கார். ரட்சிப்புனா என்ன? வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கக்கூடாது. செத்த பாம்பு போல இருக்கணும். நோவா யார் என்ன கிண்டல் பண்ணி, எங்க அப்பா சொல்றாரு, காட் சொல்றாரு, நான் அதை செய்யறேன்னு சொல்லி கேட்டுறாரு. ஒரு நாள் வரும், இன்னைக்கு என்ன ஏளனமா சிரிக்கிறீங்களே, அன்றைக்கு நீங்க எல்லாம் அழுவீங்க அப்படி சொல்லியிருப்பார், பிரசங்கம் பண்ணி இருப்பார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொன்னபடியே அங்கு பெரிய ஒரு நீரூற்றுகள் மழை பெய்யுது. அவங்க பேழைக்குள்ளாக எல்லாரும் சென்று பாதுகாப்பாக ஜோடி ஜோடி மிருக ஜீவன்கள் ஆண்டவர் சொன்னபடி அங்க அறைகள்ல நோவா உள்ள வச்சுறாரு. இவங்களை உள்ள விட்டு வெளியே கூடி கூட்டிட்டாருன்னு போடுறாரு. என்ன அற்புதம் பாருங்க. அல்லேலூயா!
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல என் மேல கிருபை வச்சதுனால நம்ம தப்பு செய்யாதபடி, ஒருவேளை ஆபத்துகளை நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மளை வேலி அடைக்கிறார். அதாங்க ஆண்டவர். பரமண்டல ஜெபம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? அதில் உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? தீமைகளிலிருந்து சோதனையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்க வைக்கிறார். பேழை உள்ளாக நோவாவே எல்லாத்தையும் போட்டு வெளியில கூடி பூட்டு போட்டுறாரு. பாருங்க, மழை பெஞ்சு முடிஞ்சு எல்லாம் ஆகுது. நம்ம வாசித்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் நினைத்தள்ளுகிறார். காற்றை வீச பண்ணி தண்ணி எல்லாம் நிக்குது, வெள்ளம் எல்லாம் நிக்குது. இப்ப என்ன செய்யணும்? வெளியே வரணும்ல. நோவா என்ன செய்கிறாரு? 6ஆம் வசனம், 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையின் செய்திருந்த ஜன்னலை திறந்து பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நல்ல வேலைங்க. இக்காலத்துல அந்த நோவா இருந்திருந்தாருன்னா, வேலைக்குள்ள எல்லாம் அற்புதமா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணியிருப்பார். அவனுடைய வேலை என்ன? அங்க இருக்கிற மிருக ஜீவன்களை அவன் பராமரிக்கணும். ஒரு வேளை அவன் அதை கிளீன் பண்ணணும். அங்க இருக்கிற 8 பேர் அவ்வளவுதான் செஞ்சிருப்பாங்க. எல்லாம் உள்ள கிடக்குதுல, உள்ளே இருக்க வேண்டியதானே. இவன் என்ன செய்யறான்? நோவா சன்னலை திறந்து பார்க்குறான். நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்குற அன்பு நண்பர்களே, உங்களையும் நோவாவுக்கு ஒரு பேழை செஞ்சு காப்பாற்றினது போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாத்தினார்ல. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குனார்ல. வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குனார்ல. விடுதலை ஐயா அற்புதமா உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஒருவேளை ஆண்டவர் அறியாம இருக்கும்போது, அழிவை நோக்கி நரகத்தை நோக்கி செல்லும்போது, உங்களை என்னையும் என்னோடு கூட இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை விடுவித்து அழைச்சிட்டு வர்றாருல. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அழைச்சிட்டு வந்து கப்பலுக்குள்ளேயே இருக்கிறோங்க, வசதிக்குள்ளேயே இருக்கிறோம். உன் கண்ணை திறந்து ஜன்னலை திறந்து பாரு. நீ உள்ளேயே உட்கார்றதுக்காக அழைக்கல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஒரு சர்ச்சுங்கிற பேழைக்குள்ள போறாங்க. நல்ல ரட்சிப்பு அபிஷேகம், நல்ல போதகர், உங்களுடைய போதகர் ஐயா உங்களுக்காக ஜெபித்து நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக அழுது ஜெபித்திருப்பார், உபவாசித்திருப்பார். பிசாசின் பிடியில் உள்ள உங்களை ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்திருப்பார். வியாதியின் பிடியில் இருக்கிற உங்களுக்காக திறப்பில் நின்று உபவாசம் இருந்து ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்திருப்பார். விடுதலை வாங்கி கொடுத்து நல்லா இருக்குங்க, இந்த எங்க சர்ச்சு நல்லா இருக்குது, நல்லா நீவாசம் நிறையிறோம். நான் சொல்றேன், அதுவல்ல, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உங்க கண்ணை திறந்து பார்க்கணும். நோவா ஜன்னலை திறந்து பார்க்கிறாரு. மார்க் 6ஆம் அதிகாரத்துல மேய்ப்பனில்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே மனதுருவி பிரசங்கம் பண்ண தொடங்கினார். நீங்க வாட்டுக்கு அங்கேயே உட்கார்ந்துருக்க உங்க கண்ணை ஏறிட்டு பார்க்கணும். பாருங்க, ஜன்னலை திறந்து பார்க்கிறாரு. அடுத்து பாருங்க, பின்பு 6ஆம் வசனத்துல ஜன்னலை திறந்து பார்க்கிற 7ஆம் வசனத்துல ஒரு காகத்தை வெளியே விட்டு புறப்பட்டு வெளியே விடுறாரு. அது போயிட்டு போக்குவரத்துமா இருக்கிறது. காகத்தை வச்சு அங்க லேண்டு வத்திருச்சா, நம்ம போட்டை விட்டு வெளியேறலாமான்னு சொல்லி பார்க்கிறாரு. போக்குவரத்துமா இருக்கு. அடுத்து ஒரு புறாவை விடுறாரு. புறாவை விட்டு செக் பண்ணிட்டாரு. அது என்ன செய்யுது? பூமி மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டு அதை பிடித்து தன்னிடமாய் பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்ப எல்லாம் தண்ணி வத்திருச்சுப்பா. அங்கிருந்து ஒரு மரத்துல ஒலிவு மர இலைய கொண்டு வந்துருச்சு. நம்ம ஆயத்த பாக்கிட்டாரு. இப்ப என்ன செஞ்சிடலாம்? கப்பல் பேழை இருந்து நம்ம மிருக ஜீவன்கள் ஆண்டு காப்பாற்றின நம்ம எல்லாரும் வெளியே போலான்னு சொல்லி அவங்க வெளியே வர்றாங்க. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன? நீங்களும் நானும் பேழைக்குள்ள இருந்து வெளியே வரணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. நிறைய பேரு இல்ல பிரதர், இங்கேயே இருக்கிறோம், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூட எல்லாருக்கும் ஒரு கூடாரம், இங்கே தங்கிடுவோம். இல்லப்பா, மலைக்கு கீழே ஒரு அநேக தேவையுள்ள ஜனங்கள் கண்ணீரோடு என்னை தேடுகிறார்கள். பிசாசின் பிடியில் உள்ள தன் மகனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை தேடுகிற, அழுது கொண்டு இருக்கிற கிரையிங் ஃபாதர் ஒருவர் காத்து கொண்டு இருக்கிற அவர்களை போய் விடுவிக்கணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகளும் தரிசனங்களை பார்த்து தங்கிவிட்டது.
தங்கிவிட்டது. நம்ம எல்லாம் வெளிவரணுங்க. ஒருவேளை இக்கால நோவாக்கள் நினைச்சிறாங்க பேழைக்குள்ளேயே இருக்கிறாங்க. பேழைக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த எருவு மாடு எல்லாத்தையும் சாணி அள்ளி கிளீன் பண்ற வேலை, நல்ல இவங்க சாப்பிட்ற வேலை. அங்க அதுக்குள்ளதான் ஆண்டவர் அழகாக போஷித்திருப்பார்ல, அதுக்குள்ளேயே தங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஐயா. இல்லைங்க, புறப்பட்டு வெளியே வாங்க. உங்களுக்கென்று ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், புதிய வழிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும் ஐயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் யாராக இருக்கலாம், உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களை கிருபையாக ரட்சித்தார். கொரோனாவில் நம்ம சாவல, வியாதிகளை சாவல, பாவத்திற்குள்ள அது அடிமையா இருந்தோம், நம்மளை ஆண்டவர் விடுவிச்சிட்டார். வெளியே வாங்க, கம் அவுட். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் மரணத்தை தேதி முன்குறிக்கப்பட்டவனா இருந்தேன், பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், சாபக்கட்டுகள்ல இருந்தேன். ஏசப்பா கிட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தங்க. ஏசப்பா என்ன உம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னங்க. ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்தார் ஐயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது போல எனக்கு அவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதுங்க. ஆண்டவர் என்ன உருவாக்குனாரு, சுகம் கொடுத்தாரு, தரிசனமானார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஐயோ, கிராம மிஷனரிக்கு வந்து ஒரு பேழையை ஆண்டவர் கட்டி கொடுத்து எனக்கு ஒரு குறைவு இல்லைங்க. எல்லாம் ஆண்டவர் என்னை போஷித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் விரும்புகிறது என்னமா, நான் வெளியே இன்னும் கிளம்பி போகணும். எங்க வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தமும், பூமியின் கடைசி எல்லை எங்கிலும். ஆண்டவர் சொல்லு கடைசி கட்டளை என்ன, உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் இடத்தில் விரும்புகிறார் ஐயா. நான் முயற்சி பண்ணுகிறேன் ஐயா. அன்பு சகோதரனே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நல்ல அரசாங்க வேலை கிடைச்சிரு, அது உங்கள் மேல ஆண்டு கிருபை கிடைச்சதுனால எல்லாருக்கும் கிடைக்காத வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்க என்ன செய்யணும், அதிலே தங்கி விடாதீங்க, வாங்க வெளியே. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். முழு நேர ஊழியராகவோ பகுதி நேர ஊழியராகவோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவர்க்கென்று ஏதாயிலும் செய்துதான் ஆக வேண்டும் ஐயா. தங்கி விடாதீங்க ஐயா, தங்கி விடாதீங்க. பிஸ்னஸ் மேனா இருக்கீங்களா? நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ நல்ல வசதியான பிஸ்னஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? இல்லைதானே? ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆசீர்வதித்து கொடுத்துட்டு நீங்க வெளியே புறப்பட்டு போய் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்றாரு. மார்க் 11 சொல்றாரு, இதிலே இருக்க கிராமத்திற்கு புறப்பட்டு போங்க, அங்க கழுத குட்டி கட்டி இருக்கு காண்பீங்க, அதை கட்ட விழுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு தம்முடைய 12 சீசர்களை கூப்பிடுறாரு. நீங்க ட்ரைனிங் கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, ரசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க 2 பேரை பிரிஞ்சு போங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க, பிசாசு விரட்டுங்க, வியாதியை சுகமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்க. ஆண்டவர் புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார் ஐயா. அருமையானதை விட பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க வசதி பிரதேசத்துல தங்கி விடாதீங்க, நோவாவுடைய பேழைக்குள்ளாகவே தங்கிடாதீங்க, வாங்குங்க. ஆண்டவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் உங்களுக்காகவே. ஆத்துமாக்கள் ஆயத்தமாக இருக்கிற, கிராமங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. வாலிபர்கள் இன்றைக்கு வசனங்களை கேட்க வாஞ்சியோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார்களே. இந்த மே மாசத்துல எவ்வளவு சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன் உங்க வீட்டுல வச்சு ஒரு விபிஎஸ் நடத்த வேண்டியதானே? உங்களால் என்று ஊழியத்தை சிறுவர்கள் மத்தியில செய்யலாம் தானே? இதெல்லாம் ராக்கெட் விடுற வேலையாங்க சிறுவர் ஊழியம். நீங்க தெரிஞ்ச பாட்டு, தெரிஞ்ச கதையை நீங்க சொல்றது தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்காக புறப்பட்டு வருவோம். பேழையில தங்கி விட வேண்டாம், புறப்பட்டு வருவோம். ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நோவாவோடு இருக்கிற அவருடைய குடும்பத்தார்களை ஆண்டவரை நீர் விடுதலையாக்கினீரே. பெரிய ஒரு ஜலப்பிரயத்திலிருந்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே, அவங்க தப்பு வைக்கும்படி பேழையை கட்டி அவங்கள போஷித்து அற்புதமாக விடுவித்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நோவா தங்கி விடவில்லை அப்பா. ஆனா இக்கால கிறிஸ்தவர்களாகிய நோவாக்கள் தங்கி விடுகிறோம், வசதியாக தங்கி விடுகிறோம். ஆண்டவரை, இன்றைக்கு பேசின வார்த்தையின்படி பேழைக்குள்ளாக இருந்து வெளியே வர வேண்டும் ஐயா. ஆண்டவர், நீ ஆயத்தப்படுத்திருக்கிற இவ்வளோ பெரிய விசாலமான பூமியில சுதந்திரிக்கும்படி அவர்கள் வெளியே வர வேண்டுமே. ஆண்டவர், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தீர்மானங்களை எடுக்கட்டும். என் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யட்டும் என்று சொல்லி
தீர்மானம் பண்ணட்டும் ஆண்டவரே. அந்த வசதி பிரதேசத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. உமக்காக ஏதாயிலும் செய்யட்டும் ஆண்டவரே. கிராமங்களை சந்திக்கட்டும், சிறுவர்களை சந்திக்கட்டும், வாலிபர்களை சந்திக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.